மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இது வரைக்கும் நீ தான் தப்பான ஆள் நினைச்சிட்டு இருந்த. ஆனா இப்பதான் தெரியுது உன் கேரக்டரே ரொம்ப தப்பா இருக்கு. நீ சொல்றது சரிதான் சிவா. கேரக்டர் தப்பா இருக்க போய் தான் அன்னைக்கு உனக்கே தெரியாம உன்னோட கிரெடிட் கார்டை எடுத்து ஸ்வைப் பண்ணது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மேனேஜரை பார்த்து ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி சிவாவோட பொண்டாட்டி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவ தானே இவ. சார் அது அது வந்து ஏய், முதல்ல வாய மூடு. அந்த கிரெடிட் கார்டு விஷயத்திலே நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். ஏதோ போனா போது நம்ம வீட்டுல வேலை பார்க்குற டிரைவரோட பொண்ணுங்கறால தான் நானும் அதை பெருசா எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். ஆனா நீ இப்படி பண்றதெல்லாம் பாக்குறப்ப ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன்னு தெரியுது. ஆமா, நீ இங்க மட்டும்தான் இப்படியா இல்ல இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல அங்கேயும் இதே மாதிரி பண்ணன்னு உன்னை அடிச்சு வெளியே துரத்தி விட்டாங்களா? பணக்கார பையன், பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்படுற. கொஞ்சம் அசந்து இருந்தா பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ. சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். உன்னை சிவா ஃபர்ஸ்டே கூப்பிட்டு என்னன்னு கேட்டப்போ எதுவும் இல்லைன்னு சொன்ன. ஆனா அப்ப கூட சிவா ஒரு பொண்ணோட கேரக்டரை தப்பா பேசக்கூடாதுன்னு எனக்கு தான் அட்வைஸ் பண்ணான். ஆனா நீ உள்ளுக்குள்ள எதையோ கற்பனை கோட்டையையும் காதல் கோட்டையும் கட்டி வச்சுக்கிட்டு சிவாவை வளைச்சு போட காத்துட்டு இருக்க. சாரி அனிதா, இவளுக்காக நான் உங்ககிட்ட கோபமா நடந்துக்கிட்டேன். பரவாயில்ல சிவா, நீ என்கிட்ட தானே கோவப்பட்ட. ஆனா எனக்கு இப்பதான் ஒண்ணு புரியுது. அத்தனை வாட்டியும் நீ இவளை பார்த்து இன்னொரு வாட்டி நீ என் கண்ணு முன்னாடி வராதன்னு சொல்லியும் மறுபடியும் மறுபடியும் உன் கண்ணு முன்னாடி வரானா உன்னை மயக்கதான் சிவா. இவளை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. அப்புறம் எல்லார்கிட்டயும் போய் நானும் சிவாவும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லுவா. ஏன் சில இடங்கள்ல இவளுக்கு காரியம் ஆகணும்னா உன்னோட பொண்டாட்டின்னு கூட சொல்லுவா. அதான் ஏற்கனவே இதெல்லாம் கண்ணால பாத்துட்டோமே. இவளை இந்த வீட்லயே வச்சிருந்தோம்னா நமக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். அப்புறம் நம்மளோட நிம்மதி போயிடும். அதனால இவளை முதல்ல வீட்டை விட்டு அனுப்பு சிவா. இதைத்தான் நானும் பல தடவை சொல்லிட்டேன். ஆனா அத்தா கேட்க மாட்டேன்னு சொல்றாங்களே. ஏதோ காரணம் சொல்லி இந்த டாபிக்கே அவாய்ட் பண்றாங்க. சரி விடு சிவா. அம்மா கிட்ட சொன்னா மட்டும் என்ன பண்ண போறாங்க? அவ பாவம் அப்படி இப்படின்னு ஏதாவது ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. நாம தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஏய், இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அகைன் சொல்றேன், இன்னொரு தடவை என் முன்னாடி வந்து நிக்கவோ இல்ல ஏதாவது பேசவோ ட்ரை பண்ணாத. நான் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். புரியுதா?